அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம வேர் டு ஸ்டடி இந்தி ஆட்சியல் பகுதிக்கு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ரிவைஸ்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்போம். வேர் டு ஸ்டடி எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரிவைஸ்டு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ எந்தெந்த சிலபஸோட டாபிக்ஸ் எந்த லெசனுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறீங்க தேவைப்படுது அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் நான் கம்ப்ளீட்டாக பாலிட்டியில் 15 கேள்விகள் வருதா, அதுக்கு பள்ளி பாடப்புத்தகங்கள் சமச்சீர் புக்ஸில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துருக்கேன். சிலபஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ நம்ம நியூஸ் சேனலில் அதிகமான வாரியர் டிஎன்பிஎஸ்சி சேனலில் போட்டிருக்கேன். இங்கேயும் நான் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிடுறேன். இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரை, அரசியலமைப்பினுடைய முக்கிய கூறுகள், இது சிலபஸ் செட்டிங், இது எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லெசன், எந்த லெசனில் கவர் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஓகே. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன். இதில் ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகாது, புக்கில் கவர் ஆகாது, அவுட் ஆஃப் சோர்ஸ். ஸோ அவுட் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன டாப்பிக்லாம் நீங்கள் அதை அவுட் சோர்ஸ் போய் பார்த்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை நோட் பண்ணி இதை வச்சு படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் புக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். சிலபஸில் டேரெக்டாக அங்கே இருக்காது, பட் நீங்கள் அதை படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே சிலபஸில் இருக்கா, ஓகே இந்த லெசன் படிச்சிட்டோமா, கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னா 6th 7th 8th 9th அப்படி படித்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை. அதே ஆர்டரில் தான் வரப்போகுது. எல்லா லெசனும் முக்கியம் தான். 11th 12th படிக்கணும். 11th 12th எங்கெங்கே லெசன்ஸ்லாம் படிக்கணும்னு சில பேர் தெரியாமல் இருந்தால் அதையும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் எந்த சிலபஸ்க்குள்ளே கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதிகமான அகாடமியிலேருந்து இந்திய அரசியலமைப்புக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் புக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் புக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த புக் வேணும்னா அந்த அதிகமான்.com வெப்சைட்டில் போயிட்டு ஷாப் அப்படிங்கிற பேஜஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கீழே லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்முடைய நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய அதிகமான வாரியர் டிஎன்பிஎஸ்சிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் டீட்டெயிலான கண்டென்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசாக ஃபாலோ பண்ணக்கூடிய படிக்கக்கூடிய அனைத்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.